இந்த சப்பாத்தியும் இந்த சைட் டிஷ்ஷும் ஒன்றா வச்சு சாப்பிடும் போது இதோட ருசி உச்சத்துக்கு போகும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். பீஸ் வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. சிக்கன் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கும் போது சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்துச்சு பாருங்க. அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த டைம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர், கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உப்பு மறுபடியும் சேர்க்க வேண்டியது வரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லை. சிக்கனில் இருக்க தண்ணியிலே தான் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமான தீயில மூடி வைக்கலாம். நடுவில் கலந்து விடுங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து ஃப்ரை ஆயிடணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா, பார்க்கலாம். நடுவில் எடுத்து கலந்து விட்டுருக்கோம் பாருங்க. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்க. 3 பெரிய வெங்காயம் நீளமாக இதை போல் கண்ணாடி மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு பொடியை நறுக்குனது இதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தாராளமாக பொடியை நறுக்குன கொத்தமல்லி. புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் நான் 300 கிராம் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் சிக்கனில். இப்போ கொஞ்சமாக உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குமா. ஒரு சப்பாத்தி செஞ்சு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சிக்கன் சைட் டிஷ் ரெடி.